யூடியூப்ல நீங்க வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த வீடியோட குவாலிட்டி ரொம்ப லோவா இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஹையா வச்சு பாக்குறது அப்படின்றதான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த யூடியூப் வீடியோ குவாலிட்டி செட்டிங்ஸ் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். யூடியூப்ல நீங்க வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த வீடியோட குவாலிட்டி ரொம்ப லோவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை ஹையா வச்சு பாத்துக்க முடியும். ஜஸ்ட் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த வீடியோ மேல அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்க ஒரு செட்டிங் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. அதை நீங்க கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா இதுல குவாலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த குவாலிட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா ஆட்டோ அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிடுக்கும். இந்த ஆட்டோ ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரா தெரியும். இதே இன்டர்நெட் ஸ்பீடு ஸ்லோவா இருக்கு அப்படின்னா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்கும். இன்டர்நெட் ஸ்பீட் மீடியமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ குவாலிட்டி இருக்கும். உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ குவாலிட்டி மாறிட்டே இருக்கும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த ஆட்டோ ஆப்ஷன்ல. இப்போ ரெண்டாவதா பாத்தீங்கன்னா இதுல ஹையர் பிக்சர் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த ஹையர் பிக்சர் குவாலிட்டி அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில பாத்தீங்கன்னா வீடியோ ஷோ ஆகும், ஹை குவாலிட்டியில வீடியோ பிளே ஆகும். ஆனா உங்களுக்கு இன்டர்நெட்டும் பாத்தீங்கன்னா அதிகமா கன்சியூம் பண்ணும், அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் செட்டிங்ல நீங்க போயிட்டு குவாலிட்டியில கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல டேட்டா சேவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டேட்டா சேவர் ஆப்ஷன் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா தான் கன்சியூம் பண்ணும் இந்த டேட்டா சேவர் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன்ல. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அட்வான்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ எந்தெந்த குவாலிட்டியில அவைலபிளா இருக்குதோ அது எல்லா குவாலிட்டியும் கொடுத்துருப்பாங்க. நீங்க எந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த வீடியோல என்னென்ன குவாலிட்டி எல்லாம் சப்போர்ட்டடா இருக்கோ அந்த குவாலிட்டி எல்லாமே வரிசையா உங்களுக்கு வந்திருக்கும். அதுல நீங்க எந்த குவாலிட்டியில வச்சு அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குவாலிட்டி நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குவாலிட்டியில அந்த வீடியோ பாத்தீங்கன்னா பிளே ஆகும். ஸோ இந்த யூடியூப்ல இந்த வீடியோ குவாலிட்டி செட்டிங்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எந்த மாதிரி நீங்க இதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க இதை ஆல்டர் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி வீடியோஸை பார்த்துக்க முடியும். இப்போ இந்த வீடியோ மூலியமாக யூடியூப்ல இருக்கக்கூடிய வீடியோ குவாலிட்டி செட்டிங்ஸ் பத்தி டீடைலா தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.